தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் அஜித்குமார். இவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. தற்போது நடிகர் அஜித்குமார் விடாமுயற்சி திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படம் விரைவில் வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் கார் பந்தயத்தில் ஈடுபட்டு வரும் அஜித்குமார் ரேசிங் என்ற பெயரில் தனது தலைமையில் ஒரு அணியையும் உருவாக்கியுள்ளார். இந்த அணி துபாயில் நடைபெற்ற 24H துபாய் 2025 சர்வதேச கார் பந்தயத்தில் பங்கேற்று 3வது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. கார் ரேஸ் நிகழ்விற்கு பின் கல்ஃப் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அஜித் அளித்த நேர்காணலில் தனது ரசிகர்களுக்கு சில கேள்விகளையும் சில வேண்டுகோள்களையும் முன்வைத்துள்ளார். அதில் அவர், நிறைய இளைஞர்கள் சாலை விபத்தில் உயிரிழக்கின்றனர். சாலையில் அவர்கள் பொறுப்பற்ற வகையில் செயல்படுவதால் பொதுமக்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுகின்றது. சாலை விபத்துக்குள்ளானவர்களை மருத்துவ வல்லுநர்கள்தான் மீட்க வேண்டும். துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இந்த நடைமுறை உள்ளது. ஆனால் இந்தியாவில் அதுபோன்று இல்லை. ஆபத்தில் உள்ளவர்களை காப்பாற்றுவதாக நினைத்து மக்கள் விபத்தில் உள்ளவர்களை மீட்கிறார்கள். விபத்தில் சிக்கியவர்களுக்கு சிலர் தண்ணீர் தருகின்றனர். ஆனால் விபத்துக்குள்ளானவருக்கு ஸ்பைனல் இன்ஜுரி ஏற்பட்டிருந்தால் அது ஆபத்தாகிவிடும். என் நண்பருக்கும் இதுபோன்று நடந்துள்ளது. விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவ வல்லுநர்கள்தான் மீட்க வேண்டும். அண்மை காலத்தில் நிறைய பேர் அதிநவீன இருசக்கர வாகனங்களில் பணம் செலவிடுகின்றனர். ஆனால் பாதுகாப்பான ஹெல்மெட், கிளவுஸ் போன்றவற்றிற்கு செலவிடுவதில்லை. உங்கள் வாகனத்தின் மதிப்பில் 15% உங்கள் பாதுகாப்பிற்கு செலவிடுங்கள். அதேபோல அண்மை காலங்களில் சமூக வலைதளம் மிகவும் டாக்ஸிக் ஆகிவிட்டது. ஏதாவது நடைபெற்றால் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டப்படுகின்றனர். ஆரோக்கியமான உடல், சிக்ஸ் பேக்கை விட மனநலம் மிகவும் முக்கியம். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நம் எண்ணங்களால் தான் நம் வாழ்க்கை அமையும். அனைத்து வெறுப்புகளும் முடிவுக்கு வர வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்றீங்களே, நீங்க எப்ப வாழ போறீங்க? உங்கள் அனைவரின் அன்புக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியான மனிதன். அதே வேளையில் ரசிகர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டு பேசியிருந்தார். இவர் இப்படி பேசியிருப்பது தற்போது வைரலாகி வருகிறது.